வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வார பலன்கள் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இருக்கும் இடம் 8ஆம் வீடு. என்னடா அது 8ல் செவ்வாய் இருந்தால் விசேஷம் இல்லையா, 8ஆம் வீடாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் வீடு என்பதும் விருச்சிக ராசி என்பதும் செவ்வாயின் வீடாக இருக்குது. அதனால் உங்கள் ராசிநாதன் பலமாகத்தான் இருக்கிறார். இப்போ ராசிநாதன் பலமாக இருக்கும்போது மனசில் தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஆம் வீட்டுக்கு உடைய சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார். இந்த சுக்கிரன் 27ஆம் தேதி 7லிருந்து 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதன் இந்த வீட்டுக்குள்ளே வரார். அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது மாதிரி, அதாவது புதன் இங்கே வராரு துலாத்துக்கு, சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். இதனால் எப்படி இருக்குது இந்த வாரத்தின் பல நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த வாரத்தை பொறுத்த வரையில் ஃபினான்ஸில் ரொம்ப நல்ல ஒரு பொசிஷன் இருக்குது. பெரிய பிரச்சனைகள்னு ஃபைனான்சியல் சுச்சுவேஷனில் எதுவும் இல்லை. உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்குடைய சூரியன் 8ஆம் வீட்டில் இருக்கும்போதே ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் சம்மந்தமாக, அடிவேறு சம்மந்தமாகலாம் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன சொல்கிறது, அடிவயிற்றில் உஷ்ணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதால் அவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவானவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட். உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீட்டில் தான் இந்த மாதம் முழுக்க அவர் இருக்கார். அப்போ 4ஆம் வீட்டில் குரு இருக்கும்பொழுது அவர் பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீட்டை பார்த்தார். அதோடு மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டில் ராசிநாதன் சுக்கிரன் எல்லாரையும் பார்க்குறதால சில சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்ய பாவம் சிறப்பாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது நீங்கி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய சூழல்கள் தென்படுகின்றன. புதுசாக வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அது மாற்றங்கள் சிறப்பாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.